Hello students, this is Iqbal. இப்போ நம்ம 3.15 கான கான்செப்ட் தான். அது கிராஃப் ஆக்சுவலா இதுல வந்து வேரியேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். வேரியேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு, டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். இந்த வேரியேஷன்ல முக்கியமான ஆள் யாருன்னா அந்த வேரியபிள்ஸ் தான். ஓகேவா? சரி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஜெனரலான ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து இதை கிளியர் பண்றேன். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பென் வந்து எக்ஸு. இப்போ பெண்ணோட ரேட் வந்து எக்ஸு. ஸோ ஒரு பெண்ணோட ரேட்டு 10 ரூபான்னு வச்சிங்களேன். அப்போது 2 பெண்ணுடைய ரேட்டு வந்து எவ்வளோவா இருக்கும்? 20 ரூபா இருக்குமா? இங்கே வந்து பெண்ணு, இது வந்து அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பெண்ணோட ரேட்டு வந்து 20, 3 பெண்ணோடைய ரேட்டு வந்து 30. அப்படி வந்துகிட்டே இருக்குமா? அப்போ என்ன ஆகுதுன்னா குவான்டிட்டி வந்து இங்கே இதான் நமக்கு இனிஷியலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு பெண்ணு வந்து 10 அப்படின்னா 2னா 2 என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறோம் அப்படியே. சரியா? இங்கே குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது பெண்ணுடைய, அப்போ அதில் அமௌண்ட்டும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே. ஸோ இதை எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது எக்ஸ்ன்னு வச்சிங்களேன். நம்பர் ஆஃப் பென் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் பென் அப்படி வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பென். இங்கே வந்து காஸ்ட், டோட்டல் காஸ்ட், அதை வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன்? இந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுங்களேன். ஒரு பெண்ணோடைய ரேட்டு வந்து 10 rupees, 2 பெண்ணோடைய ரேட்டு வந்து 20 rupees, 3 பெண்ணோடைய ரேட்டு வந்து 30 rupees. அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். 4 பென் வந்து எவ்வளோ வரும்? 40. நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சனால இதை போட்டிருக்கேன். 5 பெண்ணோடைய ரேட்டு வந்து 50. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது, ஒய்யோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இதில் ஒரு இதை பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்களேன். 10/1 வந்து பாருங்கள், ரேஷியோ, இதோட ரேஷியோ இருக்குல்ல, y/xன்னு எடுத்துக்கலாம். y/x 10/1 என்ன வரும்? ஆன்சர் 10 தானே வரும். அதே மாதிரி 20/2 பாருங்கள், 20/2 அடிச்சிங்கன்னா இதுக்கும் என்ன வரும்? ஆன்சர் 10 தான் வரும். 30/3 அடித்து பாருங்கள், இதுக்கும் 10 தான் வரும். அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ தான் கிடைக்குது. இங்கே எல்லாத்துக்கும் என்ன வரும்? 10 கிடைக்கும். எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதை y இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸு அங்கே போய் வச்சுக்கோங்க, kxன்னு ஆயிடுமா? ஓகே. ஸோ இதான் அதோடைய ஃபார்முலா. ஆக்சுவலாக இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, y இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். ஒய் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. எக்ஸுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதனால தான் இதுக்கு பேர் டைரக்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், வேரியேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ இதில் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, வேரியபிள்னாவே வேரி, அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறோம், ஒய் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், மாற்றிக்கிட்டே இருக்கோமா? ஒய்க்கு என்ன வருது? அதை பொறுத்து வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கா? அப்போது எக்ஸுக்கு வந்து நம்ம தான் வேல்யூ கொடுக்குறோம், ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஒய் வேரியபிளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறதுனா டிபெண்ட் வேரியபிள். ஒய்க்கு பேர் என்ன? டிபெண்ட் வேரியபிள். எக்ஸு வந்து நம்ம தான் வேல்யூ கொடுக்குறோம், வெளியிலேருந்து கொடுக்குறோம். ஸோ அதனால அதுக்கு பேர் இண்டிபெண்ட் வேரியபிள். ஏன் வேரியபிள்னு அர்த்தம்னா நம்ம வேல்யூ மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை இந்த 10 தான் இருக்கும். கேயோட வேல்யூ என்ன இருக்குது? 10 தான். ஸோ இதுக்கு பேர் இது மாறவே மாறாது, எப்போதும் என்ன இருக்குது? ஒரே வேல்யூவிலே கிடச்சிட்டே இருக்கா? இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து a = πr², ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் நம்ம படிச்சிருப்போம். இங்கே r வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், a வந்து r டிபெண்ட் பண்ணியிருக்கனால இதுக்கு பேர் டிபெண்ட் வேரியபிள். புரியுதா? இதான் வேரியபிள். இந்த பை அப்படிங்கிறது 3.14, இது மாறவே மாறாது, இது கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். சொல்ல புரிஞ்சுதா? ஸோ இதே தான், ஆர் இன்க்ரீஸ் ஆனால் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆரை பொறுத்து தான் ஏ இருக்குது. அதனால் ஆர் வந்து இண்டிபெண்ட், ஏ வந்து டிபெண்ட், பை வந்து இங்கே கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா ரெண்டுமே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அந்த டைரக்ட் வேரியேஷன் நம்ம கிராஃபிக்கலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அது ஒரு லீனியராக தான் இருக்கும் டீப்போம். ஏன்னா டேரெக்டாக இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகுதா அப்படி பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு கோடாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், அது டைரக்ட் வேரியேஷனாக இல்லையாங்கிறது இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு லைனாக தான் போகும், லீனியர் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். சரியா, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒன்று தான், இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன. இன்டைரக்ட் வேரியேஷன் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்பீடையும் டைமையும் எடுத்துக்கலாம். உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் அது, அதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்பீடை வந்து எடுத்துக்கிறேன். ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டைம் வந்து நான் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு சைக்கிளில் போகிறேன்னு வச்சுக்கோமே, ஒரு சைக்கிளில் போகிறேன், 12 km/h ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நான் 1 ஹவரில் சேர்ந்துருவேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தான் அது. ஓகே, அதே நான் அதில் பாதி போகணும்னு வச்சுங்களேன், எல்லாம் யூனிஃபார்ம் ஸ்பீடு வச்சுக்கோங்க. 6 km/h போனால் எவ்வளோ ஆகும்? அதுக்கு 2 hours ஆகும். பாதினா இது நான் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். நான் வந்து ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணால் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை அதே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி 3 அதை விட கம்மியாக போகிறேன் அப்படின்னா இங்கே என்ன வரும்? அப்படி இது டபுள் ஆகும். எப்படின்னா டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். 12 × 1 12, 6 2s are 12, 3 4s are 12, எல்லாத்தையும் டிவைட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். 12/3 வந்து 4 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம அது தேவையில்லை, இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். அப்போது இது இன்னும் ஃபர்தர் இன்னும் வந்து என்ன பண்ணுறேன், இன்னும் கம்மியாக போகிறேன்னு வச்சுங்களேன், ஸ்பீடு வந்து 2 km/h போகிறேன் அப்படின்னா அது என்ன ஒன்றும் 6 ஆயிரும் அப்படியே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது, எனக்கு என்ன ஆகுது, டைம் நம்ம போய் அடையிறதுக்கு டைம் என்ன அதிகமாகிட்டே போகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஒரு வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இன்னொரு வேரியபிள் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இது அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் வேரியேஷன். பட் இதில் ஒரு பேட்டர்ன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். பாருங்கள், 12 × 1 12 தான் கிடைக்குது, 6 2s are 12 தான் கிடைக்குது, 3 4s are 12 தான் கிடைக்கும், 3 2s are 3 4s are அப்புறமா 2 6s are எல்லாமே என்ன கிடைக்குது, எனக்கு வந்து 12 தான் கிடைக்குது. அப்போ என்னன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா xy ஈக்குவல் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது. அங்கே டிவைட் பண்ணால் கிடைச்சிது, இங்கே என்ன பண்ணது, மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா y = k/x. y வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, பட் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் y வந்து என்ன ஆகும், இது வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். தட்ஸ் ஆல். இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லீனியராகவும் இருக்கும், மோஸ்ட்லி இந்த மாதிரி கர்வாக தான் கிடைக்கும், அப்படி சரியா அப்படியே கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்போ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த 2 டைப்பில் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷனில். இந்த ஃபஸ்ட்டு இந்த 3.15 ஃபுல்லாக அது சம் இருக்கும். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் வந்து நம்ம பேரபோலா பார்க்கலாம். சரியா, இதுக்கான சம்ஸை நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன்.